மக்களே, உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. யாராவது டாக் வெட்டினரி டாக்டர்ஸ் இந்த டாக் பத்தி தெரிஞ்சவங்க இந்த மாதிரி என்ன கண்டிப்பா இருந்தா ஷேர் பண்ணுங்க. எல்லா டாக் லவர்ஸும் கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணும். இவன் பேர் வந்து பூமா. நாங்க ரொம்ப செல்லமா வளர்த்தது என் மச்சானோட என் ஃப்ரெண்டோட டாக் தான். என்ன வயசு மாமா ஆகுது? 9 வயசு ஆகுது. இப்போ உயிருக்கு போராடுற ஒரு நிலைமையில இருக்கான். 9 வயசு ஆகுது. இவனை எப்படியே காப்பாத்தி அவனை அவங்க ஃபேமிலி அவ்வளவு உயிரா இருக்காங்க. அவனை ஏதோ டாக்டர் கிட்ட எல்லாம் கூட்டு போயிட்டு நிறைய கிளினிக் எல்லாம் போயிருக்காங்க. காப்பாற்ற முடியாது, ஒரு வாரத்துல 1.5 வாரத்துல செத்துருவான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னால தாங்கிக்க முடியாது. சொல்லும் போதே ஒரு மாதிரி இருக்கு. நான் நேத்து மாதிரி அவனை பார்த்தோன்னே அவன் இருக்கிற நிலைமை அந்த அவனுக்கு என்னடா ஆச்சு? அவனுக்கு வயிறு தண்ணி போத்துட்டே இருக்கு, வயிற்று உள்ள தண்ணி நின்றுட்டே இருக்கு. அந்த கிட்னியும் லிவரும் ஒழுங்கா ஃபங்க்ஷன் ஆகவே இல்லை. அது ஏன் வந்து இப்ப எல்லாமே ரிப்போர்ட், பிளட் டெஸ்ட், ஹார்ட் ஸ்கேனு எல்லாமே டெஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. எதனால ஆச்சு என்ன எதுவும் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாதுன்றாங்க. இப்ப 9 வயசுனா மனுஷன் வயசுல வந்து 80 வயசு மாதிரி கம்பேர்ட் டு மனுஷங்கள் பார்க்கும்போது 80 வயசு மாதிரி. அதனால கொஞ்சம் ஏஜ் ஆயிடுச்சு, கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றாங்க. ஆனா இது யாருன்னா கியூர் பண்ண முடியும். வயிறு இந்த இடத்துல கிட்னி இந்த சைட்ல ரொம்ப வீங்கி இருக்கு. அவனுக்கு இப்ப காட்ட முடியல. அது ரொம்ப ஒரு மாதிரி பாக்குறது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது பார்க்கும் நேற்று தான் வந்து பார்த்தேன். போன்லயே சொல்லிட்டு இருந்தான் நான் பாக்கலான்ட்டு. ஆனா நேர்ல பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது ஹெல்ப் பண்ண முடியும்னா, டாக்டர்ஸ் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரா வெட்டினரி டாக்டர்ஸ் இந்த மாதிரி பார்க்க முடியும்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா பார்க்கவும் முடியல. ரொம்ப செல்லமா பார்த்துட்டு இப்படி பார்த்ததே கிடையாது. பூமாவை எப்படியாவது குணப்படுத்தணும், அது உங்க கையில தான் இருக்கு. தேங்க்யூ. உங்களால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க. இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க.